ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு தமிழ் சென்டென்ஸை கொடுத்துட்டு அதை எப்படி இங்கிலீஷில் எழுதுறது அப்படின்னு பார்த்துட்டு வரோம். இப்போ அந்த வகையில் இன்றைக்கி ஒரு தமிழ் சென்டென்ஸ் கொடுத்துருக்குறோம் பாருங்கள். அது எப்படி இங்கிலீஷில் எழுதலான்னு பார்க்கலாம் வாங்க. குறித்த நேரத்தில் திட்டத்தை முடித்து அவன் நற்பெயர் எடுத்தான் இப்படின்னு ஒரு தமிழ் சென்டென்ஸை கொடுத்துட்டாங்க. இதை நாங்கள் இங்கிலீஷில் எழுதி சொல்லுங்கன்றாங்க. நீங்கள் எப்படி எழுதுவீங்க வாங்க, நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். குறித்த நேரத்தில் திட்டத்தை முடித்து அவன் நற்பெயர் எடுத்தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. சரி போகலாங்களா? இதில் வந்து இந்த மாதிரி இதுக்கு முன்னே ஒரு போன வீடியோவில் பார்த்தோம். மோசமான நட்பில் இருக்கும் அவனை வெறுக்கிறேன் அப்படின்னு ஒரே முடிஞ்ச வாக்கியமாக வந்துச்சு. அது எப்படி எழுதுறதுன்னு அது இதுக்கு முன்னே வீடியோவில் போட்டுக்கிறோம், போய் பாருங்கள். இதில் அப்படி இல்லை. குறித்த நேரத்தில் திட்டத்தை முடித்து இது ஒரு முடியாத வாக்கியம். அவன் நற்பெயர் எடுத்தான், பொருள் முடிந்த வாக்கியம். இப்படி பொருள் முடியாத வாக்கியம், பொருள் முடிந்த வாக்கியம் இப்படி வந்தால் இதை எப்படி இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல இது மாதிரி தமிழ் சென்டென்ஸை கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா பொருள் முடிந்த வாக்கியத்தை முதல்ல ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். இதில் பொருள் முடிந்த வாக்கியம் எதுக்கு ஃப்ரெண்ட்ஸு? குறித்த நேரத்தில் திட்டத்தை முடித்து ஏன்னா முடிஞ்ச மாதிரி தெரியுதுங்களா? இல்லை. அவன் நற்பெயர் எடுத்தான், அவன் நற்பெயர் எடுத்தான், இதுதான் பொருள் முடிஞ்சிருக்குது. அப்போ இதை வந்து நீங்கள் முதல்ல ஆங்கிலத்தில் எழுதணும். எப்படி எழுதுவீங்க? ஹி ஏர்ன்ட் குட் நேம், அவன் நற்பெயர் எடுத்தான். பொருள் முடிந்த வாக்கியத்தை முதல்ல எழுதிடுறீங்க. சரி, நம்ம இதில் வெர்பு எதுங்க? ஏர்ன்டு, அதான் வீட்டு வெர்பு, பாஸ்ட் டென்ஸ் வெர்பு. வெர்பை பார்த்த உடனே நம்மளோட இங்கிலீஷில் சென்டென்ஸ் பேட்டர்ன் என்னதுங்க? வெர்பை பார்த்த உடனே எதை, யாரை, யாருக்கு, யாரிடம், எப்படி, ஏன், எங்கே, எப்பொழுது இப்படின்னு 8 கேள்வி கேட்கணுங்க வெர்பை பார்த்து. அப்படி வெர்பை பார்த்து 8 கேள்வி கேட்டு அடுத்து நீங்கள் எழுதிட்டு போகலாம். அப்போ இந்த வெர்பை பார்த்து கேளுங்க. ஏடுன்ற வெர்பை பார்த்து கேளுங்க. அவன் எப்படி நற்பெயர் எடுத்தான்? எப்படி நற்பெயர் எடுத்தான்? கம்ப்ளீட்டிங் த ப்ராஜெக்ட் ஆன் டைம், குறித்த நேரத்தில் திட்டத்தை முடித்து. வெர்பு ஏர்ண்டை பார்த்து எப்படி என்ற கேள்வி கேட்க வரும் பதில் அட்வர்ப் ஆகும். அவன் எப்படி நற்பெயர் எடுத்தான்? கம்ப்ளீட்டிங் த ப்ராஜெக்ட் ஆன் டைம், குறித்த நேரத்தில் திட்டத்தை முடித்து அவன் நற்பெயர் எடுத்தான். அவங்க எப்படின்ற கேள்விக்கு இங்கே இந்த கம்ப்ளீட்டிங் த ப்ராஜெக்ட் ஆன் டைம் அப்படின்ற முழு ஃப்ரேஸ் வந்து பதிலாக வருது. அப்போ இது என்னதுங்க? இது வந்து அட்வர்ப். அட்வர்ப்னா ஒரு வார்த்தைனா அட்வர்ப்னு சொல்லலாம். ஆனால் இது அப்படியே வருது. கம்ப்ளீட்டிங் த ப்ராஜெக்ட் ஆன் டைம், ஒன்றுக்கு மேற்பட்ட வார்த்தைகள் தொடராக வந்து சொற்றொடராக வருது. அட்வர்பியல் ஃப்ரேஸாக வந்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட் ஆன் டைம்ன்றது என்னதுங்க? இந்த சென்டென்ஸில் அட்வர்பியல் ஃப்ரேஸ். அதை வந்து நீங்கள் முதல்ல எழுதிக்கிறீங்க. அது ஸ்டெப் 3 பாருங்கள். கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட் ஆன் டைம் அப்படின்னு போட்டு கமா போட்டு ஏர்ன்ட் குட் நேம் அப்படின்னு எழுதிக்கிறீங்க. இப்போ இது என்ன சென்டென்ஸுங்க ஃப்ரெண்ட்ஸு? இது என்ன சிம்பிள் சென்டென்ஸுங்களா, காம்பவுண்ட் சென்டென்ஸா, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸா? சிம்பிள் சென்டென்ஸு. எப்படி சொல்கிறேன் சிம்பிள் சென்டென்ஸ்? சிம்பிள் சென்டென்ஸ்னால் எஸ்விஏ பேட்டர்னில் ஒரு சிம்பிளாக ஒரு சென்டென்ஸ் வந்திருக்கும், அதான் வந்து சிம்பிள் சென்டென்ஸு. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸு, ஒரு ஃப்ரேஸ் வந்துட்டு எஸ்விஏ பேட்டர்னில் ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் வந்தாலும் அதுவும் தான் சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஒரு ஃப்ரேஸும் ஒரு கிளாஸும் வந்தால் அதுவும் சிம்பிள் சென்டென்ஸ். கம்ப்ளீட்டிங் த ப்ராஜெக்ட் ஆன் டைம் இது ஒரு அட்வர்பியல் ஃப்ரேஸு. ஹி ஏர்ன்ட் குட் நேம் ஒரு கிளாஸ் வந்திருக்குது. அப்போது ஒரு ஃப்ரேஸ் வந்துட்டு ஒரு கிளாஸ் வந்தால் அது சிம்பிள் சென்டென்ஸ். சரி, அடுத்து வீடியோவில் வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் ஒன்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.